நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தான் வீடு வாங்க போறோம். நம்ம வாழப் போற வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு தினமும் நிறைய கற்பனைகளோட கனவு கண்டிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க கற்பனைகளோட கண்ட கனவு நிஜமாகற மாதிரி 4.25 சென்ட் இடத்தை உபயோகப்படுத்தி 3300 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டின ஒரு அமேசிங்கான 4 BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, வீட்டுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் டிசைன்ல ஒரு யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ள 2 கார் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி வசதியான போர்ட்டிகோவும் 23க்கு 17ங்கிற அளவில் மேசிவான லிவிங் ஹாலும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்து ப்ரொஃபைல் லைட்ஸோட கிராண்டான கிச்சன் கம் டைனிங்கும் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஓடிஸோட அட்ராக்டிவான கோர்ட்யார்ட் ரெடி பண்ணியிருக்கிறதும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லா அட்டாச்டு பாத்ரூமையும் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெடி பண்ணி எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு கனவு வீடாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே மஞ்சிருக்கு, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோவில் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடை மஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 60 அடி நீளமாக மஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை டியூப்ளெக்ஸ் மாடலில் இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பிரிக் டிசைன்ஸில் டெரக்கோட்டா ஸ்டோன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே நிறைய பாக்ஸ் டைப்பில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனோட அனதர் சைடில் லைட் பிஸ்தா கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி மெட்டல் கேட் கொடுத்து WPC போர்டு யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட மொத்த அளவு 17க்கு 30. 2 கார் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி வசதியான போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் 500 அடியில் போர்வெல் போட்டு 8000 லிட்டரில் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட சீலிங்கில் கார்னர் எட்ஜஸுக்கு ஃபுல்லாமே ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்டோட மொத்த அளவு 5க்கு 5 வெஸ்டர்ன் கிளாசட் டைப். இந்த வீடு கட்டுறதுக்காக 4.25 சென்ட் இடம் கிடச்சிருக்கிறதுனால வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர அளவுக்கு ஃப்ரீயாக செட் பேக் ஏரியா வெட்டி கட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ஒன் சைட் வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தெற்கு மரத்தில் செஞ்சு சில்வர் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான வீட்டுக்குள்ளே போகிறக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மேசிவான லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 17க்கு 23. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கிரே கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் ரெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதில் ப்ரொஃபைல் லைட்ஸ், சென்டரில் டிசைனர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் சுற்றியும் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி நார்த்தன் சைட் வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு நார்மல் UPVC விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸை யூஸ் பண்ணி அங்கே கார்னரில் ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் அமைஞ்சிருக்க பெரிய மல்டிமீடியா டிவி நெட். கீழே செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் டிவி யூனிட்டை சுற்றியும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட பூஜை ரூம். கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ் உட்டன் டோரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 6. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஸ்லாப் கொடுத்து அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. அது போக ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 11க்கு 16. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சவுத்தன் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைடில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஜிமினியும் அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் இக்னிஷனோட கேஸ் ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே டேன் யூனிட், டேண்டம் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட பேக் சைட் கவுண்டர் டாப் கீழே கார்னர் ஸ்பேஸை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்விங் ட்ரே, மேஜிக் கார்னர் வித் சாஃப்ட் க்ளோசஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி எஸ்எஸ்டியில் உட்டன் ஷெல்ஃப் எல்லாம் கொடுத்து பெரிய பேண்ட்ரி யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனோட லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்து மாடலர் கிச்சனோட பேசிக் ஃபுல்லாமே லைட் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. இது கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்க டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஃப்ரீ ஸ்டாண்ட், செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷின் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வ் டோர் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ரூஃப் கபோர்டும் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமுக்கு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 சைடு வால்லையுமே 2 UPVC விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட மொத்த அளவு 11x4. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு இந்த பாத்ரூமை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் கிளாஷி லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட், லைட்டிங் மிரர் கொடுத்து செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியிலோட டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்டு ஒரு கலர் செஞ்சுருக்காங்க. செகண்ட் பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. செமி சர்க்கிள் டைப்பில் பெரிய மிரர் கொடுத்து காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும் மிரர் சுற்றியும் உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11x4. இந்த பாத்ரூமையும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் அதுக்கு பக்கத்திலே ரைட் சைடில் வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் 11x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைடில் ஸ்லைடிங் டோர் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக UPVC விண்டோவில் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் மேட் ஃபினிஷிங் டைப்பில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க காமன் பாத்ரூம். அதுக்கான டோரை ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமோட அளவு 11x5. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூமையும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜோட ஒன் சைட் வாலில் சீலிங்ல இருந்து ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் வரைக்கும் செக்டு பேட்டர்ன் டிசைனில் நீட்டான டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸ் ஏறி வந்து ரீச் ஆகிற இடத்துல 3D டிசைன்ஸ் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் செஞ்சு அதுக்கு ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பேசேஜோட மொத்த அளவு ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து 11x17.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3rd பெட்ரூம். இதோட அளவு 11x11. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பேசேஜுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க கோர்ட்யார்டுக்கும் இன்பிட்வீனில் டெரகோட்டா கிளே ஜாலிஸை யூஸ் பண்ணி அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க கோர்ட்யார்ட். இதோட அளவு 11x16. சீலிங்ல இருந்து கோர்ட்யார்டுக்கு சன்லைட் கிடைக்கிற மாதிரி சீலிங்கில் பர்குலர் டிசைன்ஸ் கொடுத்து அங்கே டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. கோர்ட்யார்டோட ஒன் சைட் வாலில் டெரகோட்டா ஸ்டோன் கலரில் பெயிண்ட் அப் செஞ்சு அங்கே பிரிக் டிசைன்ஸோட ஆன்டிக்யூட் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. கோர்ட்யார்டோட வெஸ்டர்ன் சைட் வாலில் இந்த சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் 3D அனிமேஷன் டிசைன்ஸோட மியூரல் ஆர்ட் ஒர்க்கும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. இது கோர்ட்யார்ட்ல இருந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு போறதுக்காக உட்டன் டைப்லேயே கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இங்கே செமி கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் CNC லேசர் கட் மெட்டல் பேஸ்ட் டிசைன்ஸும் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பால்கனி ஏரியாவிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்பைரல் டிசைனில் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட ஃப்ளோரிங்கில் ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கோர்ட்யார்டுக்கு சன்லைட் வர மாதிரி கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன். இந்த டெரஸோட ஒன் சைட் கார்னரில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங் வித் இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து 1,36 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.